இயக்குனர் பாலாவுடைய அடுத்த திரைப்படம் தாரை தப்பட்டை. இந்த படத்தை வந்து கரகாட்டம் மெயினா வச்சு பண்ணியிருக்காங்க. கரகாட்ட கலைஞர்களுடைய வாழ்க்கையை இந்த படத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த படத்துல சசிகுமார், வரலட்சுமி ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. கெட்டப்பையும் பயங்கரமா மாத்திருக்காங்க. இந்த படத்துல இசையமைக்க போறவர் இளையராஜா. இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே அதுலயும் குறிப்பா கிராமத்து மனம் வீசக்கூடிய பாடல்கள் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே அடிமையாயிடுவோம். அப்படிப்பட்ட இளையராஜா இந்த படத்துக்கு 12 பாடல்களை கொடுத்திருக்காரு. பாடல்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே ஆடியோ ரிலீஸ் மட்டும்தான் பாக்கி. கரகாட்டம் அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்துல நம்ம இளையராஜா போட்ட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல முக்கியமான பாடல் ஊரை விட்டு ஊரை வந்து அப்படிங்கிற பாடல் தான். அந்த பாடலை கப்பல் திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாடல் என்னுடைய அனுமதி இல்லாம அந்த படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு இளையராஜா சார்பா அவருடைய வழக்கறிஞர் வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் இந்த பாடல் பிளே பண்ணப்பட்டதுக்கான இழப்பீடு எனக்கு தந்தாகணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்க மேல வழக்கு தொடரப்படும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா சங்கருடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த பாடலோட காப்பிரைட் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த பாடலை நாங்க வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சங்கர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சங்கரை நேரடியா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவருடைய செல்போன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்காம். ஆனா இளையராஜா தரப்புல உடனடியா அந்த பாடலை படத்துல இருந்து நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.